ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திர பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நான் வந்தது வில்லாரியால் எதுக்கு வந்துட்டேன்னா, இன்றைக்கி எனக்கு டிபெண்ட் வீசா இருக்கும். ஏன்னா ஒய்ஃப்னு கூப்பிட்டு வர்றதுக்காக டிபெண்ட் வீசா. ஸோ இன்றைக்கி போயிட்டு ஐஎம்ஓ ஆஃபீஸ்க்கு நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறமும் அவர் வீசா கொடுப்பாரா கொடுக்க மாட்டேன் அன்னது அப்புறம் தெரியும். ஸோ இது ஒரு வில்லாரியால். ஸோ ரூமு வந்து €40 ஒரு நாளைக்கு. Booking.comல பார்த்தா 52 இருக்கும். ஆனால் நேராக வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு நேராக புக்கிங் பண்ணலை. ஸோ அதனால தான் நேராக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டைம் தெரியல. நான் இன்றைக்கி இங்கே எத்தனை மணிக்கு ரீச் ஆகுமோன்னு எனக்கு தெரியாது. ஸோ எதுக்குன்னா ஜுந்தா சொல்லுவார். ஜுந்தா வந்து அட்ரஸ் பேப்பரு இங்கே போர்ச்சுகலில். ஸோ அது எனக்கிட்ட 2024 இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வக்கீலுக்கு சொன்னால் அவர் வந்து இது எக்ஸ்பயர் ஆகிப்போச்சு, புதுசாக எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் இருக்கிற ஜுந்தா அட்ரஸ் வந்து அது வில்லேஜு. ஸோ வில்லேஜில் வந்து அவர் டெய்லி இருக்க மாட்டார், அவர் ஆஃபீஸ்காரு. அதனால தான் அவர் எவ்ரி புதன்கிழமை தான் வருவார். ஸோ வாரத்தில் ஒரு நாள் தான், இல்லைன்னா செகண்ட் சாட்டர்டே. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அப்புறம் வந்து இங்கே நம்ம நண்பன்ஸ் இருக்குது இங்கே. ஸோ அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி புதன்கிழமை மட்டும்தான் இருப்பார் இவர், வேறு நாளில் வந்து இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால தான் சரி லெஸ்பன் டு இங்கே வந்து அப்புறம் வந்து நல்ல டைம் இருந்தது. ஸோ அதனால் அவர் வந்துட்டார். இன்கேஸ் அவர் வரலன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் அப்புறம் தான் அவர் பார்க்க முடியும். ஸோ அது பெரிய பிரச்சனை வரும். பிரச்சனைன்னா நமக்கு இது வரும். நம்ம என்ன சொல்லுவார், பால் தான் சொல்லுவார். எதனா பேப்பர் மிஸ் ஆகிடுச்சுன்னா பால் தான் அவர் கொடுத்துட்டோன்னா அந்த டைமில் மறுபடியும் சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரெசென்ட் வந்து நம்மக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் மொத்தமும். ஸோ எந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இந்த ஜுந்தா ஆஃபீஸ் டு இந்த வில்லாரியால் வந்து 130 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இந்த 130 கிலோமீட்டருக்காக என்னை விட்டுறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டார், நண்பன்ஸு. ஸோ அவங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். எதுக்குன்னா அவர் விட்டுறலைன்னா பெரிய பிரச்சனை. எதுக்குன்னா அந்த ஏரியாவில் வந்து இந்த ஏரியா வர்றதுக்கு வந்து பஸ்ஸு டாக்ஸி எதுவுமே கிடைக்காது. ஸோ 130 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் வந்து நைட்டு 9-10 மணி ஆயிடுச்சு. அந்த டைமில் நமக்கு எப்படி வர முடியுமோ. ஸோ அவர் வந்து நமக்கு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டார். ஸோ அது வெரி ஹெல்ப்ஃபுல்லும். ஸோ அது நான் பழைய கம்பெனி தான், அந்த கம்பெனிக்கு நான் தான் அவனை கூப்பிட்டு வந்துட்டேன். பட் நம்ம செஞ்சது வந்து சின்னது, அவர் செஞ்சது எனக்கு ஹெல்ப் வந்து அது பெரிய ஹெல்ப்பு. ஸோ அவருக்கு நான் இந்த வீடியோ முன்னாடி அவங்களுக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்கிறேன். ஸோ தேங்க்ஃபுல் கிருஷ்ணா, அவர் தீபக், அவர் ராஜேஷ், இவர் அண்ணா 3 பேர் வந்து வெரி தேங்க்ஃபுல். இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எதுக்குன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. எதுக்குன்னா ஒரு டைமில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாள் இல்லைன்னா அது பெரிய கஷ்டமும். அப்புறம் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம இந்த டைமில் வந்து ரூல்ஸு மாற்றிட்டாரு. முன்னாடி என்ன இருந்ததுன்னா போர்ச்சுகலில் ஆக்சுவலி நம்ம போர்ச்சுகல் வந்ததுக்கப்புறமும் டிஆர்சி வந்துடும்ல. டிஆர்சி வந்த உடனே நம்ம ஃபேமிலிக்கு கொண்டு வரலாம் இங்கே விசா அப்ளை பண்ணி. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த 2 இயர்ஸ் கார்டு முடிஞ்சிட்ட அப்புறமும் அப்ளை பண்ண மாதிரி ரூல் கொண்டு வந்துட்டார். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமும். எதுக்குன்னா 2 இயர்ஸு அப்புறம் ரெனிவல் வந்து சீக்கிரம் கிடைக்கல. அதுக்கப்புறமும் இந்த மாதிரி நேராக கொடுக்க மாட்டான். கோர்ட்டுக்கு போயிட்டேன்னா அது எப்படி அப்ரூவல் ஆகுமோ, என்றைக்கு டேட்டு வந்துடுமோ சொல்ல முடியாது. பட்டு எனக்கு வந்து முன்னாடியே கொடுத்தாரு கோர்ட்டுக்கார் டேட்டு. ஸோ நானும் அப்ளை பண்ணது வந்து லாஸ்ட் இயர் வந்து டிசம்பரில் அப்படி அப்ளை பண்ணேன். பிப்ரவரியில் அப்ரூவல் ஆகிடுச்சு. அப்புறம் டேட் வந்து ஜூலைக்கு கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ஜூலை 31 நான் அப்பாயின்மெண்ட்டுக்காக போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனை எதுவுமே வராது நான் நினச்சிட்டேன். ஸோ இங்கே ஐஎம்ஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸும் நான் வாங்கிட்டேன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நான் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த ரூம் வந்து காலி பண்ணி போகணும். ஸோ எனக்கு வந்து 11:30க்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு. ஸோ லாயரோட 11க்கு வருவான்னு சொல்லிட்டாரு. இப்போ டைம் பார்த்தா 9:22 ஆக போகுது. ஸோ கொஞ்சம் கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இன்க்ளூடிங்னு சொல்லிட்டாரு. ஸோ பார்ப்போம், நம்ம சாப்பிட முடியாது இந்த ஃபுட்டு, நம்ம சாப்பிட முடியாது. பட் பார்ப்போம் என்னென்ன இருக்கான்னு முதல்ல. இதுக்கு பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ ஃபியூ பிரெட் ஐட்டம்ஸு, இது அப்புறம் இது வந்து ஆரஞ்சு, இது வந்து வாட்டர் மில்லியானும், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்வீட் இல்லாமல் எதனா இருந்ததுன்னா இது ஒன்று தான் ஸ்வீட் இல்லை. அப்புறம் வந்து ஆரஞ்சு ஜூஸு, இவ்வளோ தான். இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது.
இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பிரேக்ஃபாஸ்ட்னா இதான். ஸோ இதே நம்ம நாட்டில் இருந்தான்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன நினச்சிக்கணும், இது வந்து தோசை, இட்லி, அப்புறம் வந்து வடை, அப்புறம் ஒரு பூரி அந்த மாதிரி நினச்சிட்டு சாப்பிடணும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வரைக்கும் சாப்பிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் பிடிச்சிட்டு ஐஎம்ஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் டிபெண்ட் விசா சப்மிட் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கே சின்ன இஷ்யூ நடந்துச்சு, அதனால தான் டிசப்பாயிண்ட் ஆகிட்டா. ஸோ ஹாப்பினஸ் இல்லை, அதனால தான் வீடியோ கண்டினியூ பண்ணலை. ஸோ மறுபடியும் ரூமுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ முதல்ல காரணம் அவர் எதுக்கு ஹோல்டில் பண்ணிட்டாருன்னு இது அப்புறம் நான் சொல்கிறேன், பெண்டிங்கில் எதுக்கு போட்டாருன்னு. முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வந்துட்டாயோ அதை நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்களும் போர்ச்சுகலில் யாரோ ஒரு ஆள் டிபெண்ட் விசாக்காக அப்ளை பண்ணிட்டான்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ மெயின் வந்து இந்தியாவில் சொல்கிற பாருங்கள். ஸோ உங்கள் ஒய்ஃபுக்கோ சில்ட்ரன்ஸுக்காக, நான் ஒய்ஃபுக்கு மட்டும் அப்ளை பண்ணேன். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் எடுத்து வந்துட்டோ அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு மேபி யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு. ஸோ பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து வந்துட்டேன், ஆனால் அவர் கேட்கல. ஸோ மேபி ஒரு ஆஃபீஸில் இங்கே என்னென்னா, இப்போ நான் போன ஆஃபீஸில் ஒரு மாதிரி, இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் முன்னாடி அப்ளை பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கேட்டால். ஸோ அவர் என்னென்ன எடுத்து வந்துட்டாரோ அது நான் எடுத்து வந்துட்டேன். கொஞ்சம் யூஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் யூஸ் ஆகலை, பட் எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து இது அஃபிடவிட்டு. ஸோ பர்மிஷன் கொடுக்குற மாதிரி என்னோடய ஒய்ஃப் நான் கூட வரேன் சொன்னதுக்கு ஆக ஒரு அஃபிடவிட்டு எடுத்து வந்துட்டேன். ஸோ இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு, அஃபிடவிட்டு பேப்பரும் ரெண்டுமே அவர் கேட்கல, பட் நான் எடுத்து வந்துட்டேன். அது கூட அப்போஸ்டல் பண்ணி எடுத்து வந்துட்டேன். அப்புறம் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டு. ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஸ்டாம்பிங்ஸ் நிறையா வந்துச்சு. ஸோ பாக்கி இவ்வளோ இல்லை, எத்தனை வரல. அப்புறம் இது வந்து பாஸ்போர்ட்டு. ஸோ பாஸ்போர்ட்டு கூட நம்ம ஜெராக்ஸு பண்ணி அதுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்டிக்கரு அப்போஸ்டலு பண்ணிட்டு கொண்டு வரணுமோ. அதே மாதிரி இது வந்து பிசிசி. இது ரெண்டும் முக்கியம் நினச்சிக்கோங்க. ஸோ பிசிசி, பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டு. ஸோ இந்த 3 பேப்பரும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த மூணு பேப்பர் வேணுமோ இந்தியாவில் வந்து. பிசிசி, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து பாஸ்போர்ட்டு. ஸோ இந்த 3 வேணுமோ. ஸோ நான் போர்ச்சுகலில் எடுத்து வந்த டாக்குமெண்ட்ஸ் கூட நிறையா இருக்கும். ஸோ நான் ஒன் பை ஒன்று சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜுந்தா பேப்பரு. ஸோ ஜுந்தா ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஐஆர்எஸ்ஸு 2024 வந்து ஐஆர்எஸ் கொடுத்த ஐஆர்எஸ்ஸு. ஸோ இது வந்து நான் ஓப்பன் ஆக்டிவிட்டியில் போயிட்டேன். ஸோ நான் என் ஒர்க் கான்ட்ராக்ட் எடுத்து போகல. ஸோ ஃபுட் டெலிவரி இந்த மாதிரி செல்ஃபு வேலை பண்ணுற மாதிரி. ஸோ இது வந்து ஃபைனான்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கொடுத்தாது டாக்குமெண்ட்ஸ் பேப்பரு. ஸோ இது நான் எடுத்து போயிட்டேன். அப்புறம் வந்து டிக்ளரேஷனு இது வந்து டேபிள்னு சொல்லிட்டாரு. இது நான் ஃபைனான்ஸ் ஆளுக்கிட்ட கேட்டால், சிஏ கார்கிட்ட, அவர் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டாரு எனக்கு வந்து. இது வந்து 10 ரூபா இது அப்படி தான் பேப்பரு. அதே மாதிரி இது க்ளோவோ ஃபுட் டெலிவரி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ண மாதிரி டேக்ஸுக்கு பே பண்ணது இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அது. அப்புறம் வந்து இது ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் நம்ம பேர் மேலே எதுவுமே ஃபைன் இல்லை, அது அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக இது சில டைம் ஃபைன்ஸ் வருமோ. அதே மாதிரி சோஷியல் கூட ஃபைன்ஸ் வந்துடுமோ. இது வந்து நான் எனக்கு எந்த பாக்கி இல்லை அவருக்கு என்ன மாதிரி சோஷியலில் கூட. அப்புறம் வந்து இது பேங்க்கு டிரான்சாக்ஷன். ஸோ அவர் லாயர் வந்து கொஞ்சம் கம்மியாக சொன்னார், ஒரு 2000-3000 போதுமானி. பட் நான் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டேன் அவருக்கு பேங்க் பேலன்ஸு. எதுக்குன்னா இந்த இவ்வளோ பர்சன்ட் கூட அவருக்கு நம்மக்கிட்ட ஃபிங்கர் காமிக்க கூட அதை நினச்சிட்டு நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டேன். பட் அவர் எதுக்கு ஹோல்டு பண்ணிட்டாருன்னா, இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நான் 2019 வாங்கிட்டேன். 2018 2018 வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. 2019 வந்து நான் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். இப்போ 2025. ஸோ இன்றைக்கி அவர் என்ன கேட்குறாங்கன்னா, புதுசாக வேணுமா சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம என்றைக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கும்போதும் வரட்டுட்டு வந்துடுமோ. நம்ம பாஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து ஆதார் கார்டு இதெல்லாம் சேம் வந்துடுமோ. பட் அவர் என்ன சொன்னார், ஸோ இது வந்து பழையது, எனக்கு புதுசு வேணுமோ అని சொன்னார். ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, போர்ச்சுகலில் ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சின்ன சின்ன காரணம் சொல்லி நமக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க போர்ச்சுகலில். இது வெரி பேடு. அது நமக்கு ஒன்றும் இது இல்லை காரணமும். ஸோ அப்புறம் வந்து இந்த வக்கீல்கார் வந்து சொன்னார், லாயரு, அது காமிச்சிட்டு இது என்ன ஒரிஜினலோ, இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு. ஸோ
ஸ்டாம்பிங் கூட இது வந்து புதுசு தானா, இது ஸ்டாம்பிங்கு பேப்பரு கொடுத்தது பழையது, இந்த ஸ்டாம்பிங் இதெல்லாம் வந்து புதுசு. இது வந்து 2025 தான் மார்ச்சில் பண்ணது. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸு ஸ்டாம்பிங்ஸ் எல்லாம் அந்த டேட்டுக்கு பார்த்துட்டு கூட அவர் ஒத்துக்கலாம். என்ன பண்ணலாமோ சரி, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நான் மறுபடி இந்தியாவுக்கு வந்து தான் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் புதுசு அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஆன்லைன் ஆயிடுச்சான்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிங்கர் போட்டு இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி சிக்னேச்சர் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ நான் இந்தியாவுக்கு வரேன். ஸோ முன்னாடோ பின்னாடோ ஹாப்பியோ பேடோ என்னன்னு தெரில. ஆக்சுவலாக செப்டம்பரில் வரலாமான்னு பிளான் பண்ணேன். பட்டு ஒரு மாதம் முன்னாடியே வர்ற மாதிரி வந்துச்சு. நோ ப்ராப்ளம். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதம்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட் மறுபடி அப்போஸ்டல் பண்ணி போர்த்துகாலுக்கு அனுப்பணும். போர்த்துகாலுக்கு அனுப்புறதுக்கு அப்புறமும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம நண்பர்ஸ் யாரோ ஒரு ஆள் வந்து இந்த மறுபடி இந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி இதெல்லாம் மறுபடி போர்ச்சுகீஸ் லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் சிடிடி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பண்ணான்னா போதுமோ. ஸோ பார்ப்போம், குட்டோ பேடோ நமக்கு நல்லதை நினச்சிட்டா. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போன அதுக்கப்புறமும் என்ன நடந்துச்சு அன்னது எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்கானு லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து பார்த்துட்டீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.